ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. நம்ம தெய்வானை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுள் என்னை எதுக்கு அனுப்பிச்சி கொடுத்தாரோ அந்த கடமையை நான் கரெக்டாக செய்கிறேங்க. எனக்கு ஸ்பான்சருன்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் வர்றதில்லை. இருந்தாலுமே நான் இந்த பிள்ளைங்க என்னை நம்பி வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட நம்ம 3 லட்ச ரூபாயை நெருங்கிட்டோம். ரொம்ப 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். பட் ஒரு நாள் உட்காந்து கணக்கு பார்க்கணும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க மேமு. அதனால் போகணும். உண்மையிலே எனக்கு அந்த மேம் ஒரு கடவுள் மாதிரி தாங்க. அவ்வளோ சப்போர்ட்டிவ் எல்லா விஷயத்துலையுமே. நான் இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக அந்த மேம் தான் எனக்கு காரணம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு தினமும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். நம்ம தெய்வானுடைய அப்டேட் பார்ப்போம். தெய்வானைக்கு பார்த்திங்கன்னா தட்டணுக்கள் இன்றைக்கி ப்ளட் டெஸ்ட்டு பார்த்தோம். தட்டணுக்கள் 75,000லேருந்து 2,10,000க்கு வந்துருச்சுங்க. தட்டணுக்கள் தேவையானதை விட அதிகமாகவே இருக்குது. நம்ம ஒரு வாரம் ஆச்சு ப்ளட் டெஸ்ட்டு பார்த்து. அதுக்கப்புறம் இன்றைக்கி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் 2 நாளாக அணத்திக்கிட்டே இருக்கா. ஃபுட்டு எடுக்காததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவிடி கேன்சர் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் கொடுக்க அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க. அதனால் நாளைக்கு விட்டு நாளை கழித்து ஒரு நாள் போர்டிங் இருக்கட்டும், நாளைக்கும் ட்ரிப்ஸு போட்டு இவன் நல்லா ஃபுட்டு எடுக்கட்டும். ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டானா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவளுக்கு கேன்சர் ஊசி டிவிடி ஊசிஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 103 இருந்துச்சுங்க டிக் ஃபீவரு. அதையும் குறைக்கிறதுக்கு ஊசி மெடிசன்ஸு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்க. பரவாயில்ல. ஆனால் ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிறா தெய்வானை, என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் தலையை தூக்கி என்னோட பேசுனா. என்ன பேசுனான்னு எனக்கு புரியலை. பட் என்னை காப்பாற்றுங்கன்னு என்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பாருங்கள் டிவிடி எந்த அளவுக்கு இதாக இருக்குது, ஃபார்ம் ஆகிருக்கு இவளுக்கு. ஸோ இவளுக்கு ஒரு 2-3 ஊசி போட்டாவே இவள் ரெக்கவர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். பாருங்கள் தலையை தூக்கி ஏதோ என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறா. ஆனால் என்னன்னு புரிஞ்சுக்கல. நான் இப்போ வரைக்கும் யோசிக்கிறேன் என்ன சொல்ல வர்றான்னு. ஸோ அவள் உடலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வழக்கம் போல் காலபைரவருக்கு பிரார்த்தனை வச்சுட்டேங்க. நீங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. முடிஞ்சவங்க பண உதவி பண்ணுங்கள். தேங்க்யூ.